கர்மா ரசிகாளுக்கு என்னோடய பணிவான நமஸ்காரம். நேத்திக்கு அதாவது ஜூலை 30 ஸ்பெஷல் எடிஷன் 1 பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. என்னென்னா நிறைய பேர் சார் கர்மா முடிஞ்சுடுத்தான்னு. இல்லை, கர்மா இன்னும் முடியலை. அஃப்கோர்ஸ் நம்மளோட கர்மா என்றைக்குமே முடியாது, அது வேறு விஷயம். சீரியஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவலாக பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். அதாவது பொதுவாக எல்லா இடத்துலையும் என்ன ஆகும்னா, அந்த ஒரு சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமோ த மேக்கிங் ஆஃப் பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்லாம் போடுவாள். நான் என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமாக சீரீஸ் முடியறதுக்கு முன்னாடியே இந்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அவளோட அனுபவம் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ் ஆன் தேட். ஏன்னா அந்த ஒரு சின்ன டவுட் எல்லாருக்கும் கிளியர் பண்ணுறேன். ஏன்னா கதை இன்னும் முடியலை, ஸோ அப்ரப்டாக நிறுத்த முடியாது இல்லையா. இன்னும் சில எபிசோட்ஸ் நிச்சயமாக இருக்குது. அது இப்போ இன்றைக்கி ஸ்பெஷல் எடிஷன் 2 31 ஜூலை அன்றைக்கி ஸ்பெஷல் எடிஷன் 2. ஏன்னா இதில் இன்னும் பேச வேண்டாம், பூவிலங்க மோகன் இருக்கார், இன்னும் மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் இருக்கா, அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இருக்கா, கோ டைரக்டர்ஸ் இருக்கா. இவளோட இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் 6 அடுத்த எபிசோட் டெஃபினட்டாக கண்டினியூ ஆகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் இதில் என்னென்னா, அப்போ அக்ரஹாரத்தில் இருக்கிறவாள்லாம் அவளோட அனுபவத்தை ஷேர் பண்ணால் சிட்டியில் இருக்கிறவா என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி வரும். அதுக்கப்புறம் வச்சுருக்கேன். ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டதுனால இப்போ இதை சொல்கிறேன்னா, நவ் வில் கோ ஓவர் டு ஸ்பெஷல் எடிஷன் 2. இதில் as I told you, look forward to very interesting interaction. அதாவது அப்படியே straight from the heart எல்லாருமே பேசியிருக்கா. அதை நீங்கள் sit back, relax and enjoy. Thank you. எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோருக்கும் பொய்யான வேகம், நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே 6 அடியோ மனிதன் உயரம், 100 அடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான்வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம் விஸ்வரூபம். இப்போ தனபாடிகளோட அடுத்த பொண்ணா நடித்த லோச்சா, அதாவது காயத்ரி, இவளை என்னென்னா ரொம்ப குவைட், அட்லீஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் குவைட்டு. எனிவே ஷீ வில் ஷேர் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ரத்னசாமி சாருக்கும் மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். அர்ச்சனா சொன்ன மாதிரி இது ஒரு கோல்டன் மெமரி என்னோட லைஃப்பில். இந்த 1 இயர் ஜேர்னி என்னால் மறக்கவே முடியாது. சென்னையில் ட்ராவல் பண்ணதுலேருந்து நாங்கள் தங்கின இடம் வரைக்கும், அப்புறம் நாங்கள் ஒன்றா சாப்பிட்டது, ஒன்றா பேசினது, ஒன்றா மேக்கப் போட்டது, எதுவுமே எங்களால் மறக்க முடியாது. இன்னும் ஒரு சின்ன விஷயம், திட்டி வேலை வாங்குறது ஒரு ரகம், தட்டி கொடுத்து வேலை வாங்குறது ஒரு ரகம். இங்கே கணபதி சார்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவர் அழகாக கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதுதாம்மா, இது இதுக்கப்புறம் தாம்மா அது வரும், அதுக்கப்புறம் என்கரேஜ் பண்ணும்போது
நல்லா பண்ணலாம் இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னா எதுக்காக இப்போ இந்த ஹோமம்னு இங்கே யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறச்ச எந்த பலனும் இருக்காதுன்னு எப்படி அவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறேன்? அஃப்கோர்ஸ் நான் அவர் வந்து தட்டி தட்டி கொடுத்து எல்லாருமே நிக்கிற ஒரு ஷாட்ல கடைசியில இந்த ஃபேன் தெரியாதனமா டேபிள் மேல வச்சுட்டேன். யாருமே அதை நோட்டீஸ் பண்ணல. சார் வந்து மானிட்டர்ல பார்த்து அது யாரோட ஃபேன் காயத்ரி இவ்வளவு பேரு கோஆர்டினேட் பண்ணி ஒரு இது பண்ணி எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணுவாரு. இவர மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டே இந்த லைஃப்லயே நான் பார்த்தது இல்லை. இன்னும் கர்மா 3 பண்ணணும். அதுக்கு நான் கர்மா ராமரை ப்ராஜெக்ட் நிறைய பண்ணணும். கர்மா ராமரை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரி. டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஊக்கப்படுத்தின கணபதி சார், ரத்னசாமி சார் எல்லாருக்குமே தேங்க்யூ. முக்கியமான விஷயம் சொல்றேன். சார் சொன்னார்ல ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்கன்ட்டு, வெளியும் அப்படிதான் பேச. இப்பதான் இவ்வளோ நாள் லெங்க்தியாக நான் பேசி கேட்கிறேன். சாப்பிட்டு வருவாங்க, ரூம்ல சாப்பிட்டு வருவாங்க. என்ன சாப்பிட்டீங்க? நீங்க நைட் ஊருக்கு போறீங்களா? அப்புறம் நாளைக்கு எங்க ஏதாவது ஒர்க் இருக்கா? இவ்வளவு பேசுவாங்க. சொல்ற மாதிரி இன்னைக்குதான் காயத்ரியோட வாய்ஸ் இப்படி பேசுவாங்க, இவ்வளவு பேசுவாங்கன்றது தெரிஞ்சிருக்கோம். தேங்க்யூ காயத்ரி, ரொம்ப ரத்ன சுருக்கமாக பேசிட்டேன். லோச்சான்னு சொல்லும்போது அவரோட கணவன், அதாவது ராமசுப்பு. ராமசுப்பு ஆஃப்கோர்ஸ் கேரக்டர் சின்ன கேரக்டராக இருந்தாலும் அவரை பற்றி நிறைய சர்ச்சை வந்தது. அதாவது இவர் என்ன ஆராய்ச்சி பண்ணுறார், அது வந்து ரசிகர்கள்ட்டேருந்து எல்லாத்தையும் ஒரு மர்மமாக இருக்குது என்ன அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணார். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் நடிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடம் இருக்கும். அவரால் இஸ் வெரி டால். அப்போ மற்றவரோட நிற்கிற போது கம்போஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சீக்கிரட்லாம் வெளியில் சொல்லி. ஸோ அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ லைக் அதான் யதா ராஜா ததா பிரஜாங்கிற மாதிரி, யதா பத்னி ததா பதி. அதாவது இவரும் ஜாஸ்தி பேசவே மாட்டார். நானும் அப்போ ஜாஸ்தி அவர் பேசி கேட்டதே இல்லை. இப்போ தான் நாங்கள் எல்லாருமே கேட்க போகிறோம். ஸோ தினேஷ் ஆஸ் ராமசுப்பு. கர்மா ரசிகர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமசுப்பு. ராமசுப்புன்ற இந்த கேரக்டரை கொடுத்ததுக்கு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஷூட்டிங் கூப்பிடும்போது இது ரொம்ப சின்ன கேரக்டராக இருக்கும், நம்ம ஷூட்டிங் போய் டக்குன்னு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இது இவ்வளோ பெரிய ஜேர்னியாக இருக்கும், இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கல. ஃபஸ்ட்டு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரத்னசாமி சார், கணபதி சார், டைரக்ஷன் டீம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக என் கூட ஆக்ட் பண்ண கோஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட் மோகன் சார், சாய்ராம் சார், அர்ச்சனா மேம், பிரீத்தி மேம் இங்கே இல்லை, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் எல்லோரும் நீலகண்டன், ஐஸ்வர்யா எல்லோரும் இருக்காங்க, காயத்ரி மேம், பூனா மேம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் கேமரா டிபார்ட்மெண்ட் ராஜசேகர் சார் அண்ட் டீம், மேக்கப் டீம், ஹேர் ட்ரெஸ்ஸஸ், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் கொடுக்க போகிற மாற்று மருந்து தான் எல்லாத்தையும் மாற்றணும். ஆனால் இந்த மருந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முக்கியமாக இதில் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸஸை பற்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ விக்கு எல்லாருக்கும் விக்கு வச்சு, ஏன்னா நான் வந்து 9 o'clock ஷூட்டிங் ஆரம்பிச்சானோ, பட் ஒவ்வொருத்தருக்கும் விக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் ஏன்னா நாங்கள் மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வச்சுட்டு தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவன் ரொம்ப எஃபிஷியன்ட், எல்லாருக்கும் விக்கு வச்சு டயத்துக்கு காமிச்சு, இவாளுக்கு வந்து லேடிஸுக்கு ஹேர் ட்ரெஸ் பண்ணி, ஏன்னா ஒரு சில சமயம் பார்த்தாலும் ஒரு சீனில் 11 பேர் இருப்பாள். ஸோ அந்த 11 பேர் அந்த டயத்துக்குள்ளே ரெடி பண்ணி, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வி ஹேவ் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தட். கண்டிப்பாக இது இப்போது கர்மா முடிய போகுது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது மனசுக்கு. பட் எல்லோரும் கூட நான் வந்து ட்ராவல் ஆகும், ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ண நம்புறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. And yeah, thank you Dinesh. And the latest entrant, அதாவது வந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காமு வேற, அந்த காமுக்கு இருந்த ஹஸ்பண்ட் வேற. ஆனால் கேரக்டர் நேம் வந்து காமு அண்ட் ஸ்ரீராம். ஸோ அதை தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தெய்வாதீனமாக ஒரு காமு கிடச்சா பாம்பேலேருந்து.
தெய்வாதீனமா இப்போ வந்து இங்க இந்த கடைசியில வந்து என்ன ஆச்சுன்னா கமலோட ஹஸ்பண்ட் இது வரைக்கும் காட்டலையே நல்லா சொன்னான். ஸோ சடனாக எப்படி அமைஞ்சது பாருங்க. திடீர்னு வந்து இவர் ஆக்சுவலாக நான் வந்து செலக்ட் பண்ணது வேற ஒரு ரோலுக்காக. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் கோனே ராஜபுரம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன் இவன் வந்து காமோட ஹஸ்பண்டு கரெக்டாக இருக்குமேன்னு தோணிட்டு, அதே மாதிரி அவன் வந்து ஸ்ரீராம் அப்படிங்கிற கேரக்டரில் பண்ண பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு எபிசோட் தான் நடித்தான். பட் அதில் வந்து கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா அவ்வளோ கரெக்டாக இருக்குது காமோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொன்னால். ஸோ ரசிகர்களாக உங்களுக்கு தான் அதுக்கு உண்டான பாராட்டு. அண்ட் கிருஷ்ணமூர்த்தி. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமகா. முதல்ல என்னுடைய ஸ்க்ரீனில் கொண்டு வந்த பிசி சாருக்கு இந்த படம் ரொம்ப நமஸ்காரம். ரத்னசாமி சார், ரவி சார், எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆக்சுவலாக நான் இந்த ஆக்டிங்க்கு வந்து நான் பிறந்த குழந்தை தான். பிறந்த குழந்தைய வந்து எப்படி ஒரு அப்பாவா ஒரு எடுத்து அந்த குழந்தைய உருவாக்கி பெரியவானதுக்கு பிசி சாருக்கு என்னோட காலம் முழுக்க நமஸ்காரம், நான் நன்றி கடன் பண்ணிருக்கேன். இந்த கர்மாங்கிற சீரியல் வந்து ஆக்சுவலாக நான் வந்து டிவிலாம் அதிகமாக பார்க்க மாட்டேன். இந்த கர்மா சீரியலுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த சீரியல் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியல் நடிக்க போகிறோன்ற ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டதும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு சீரியல் ஆக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இது வந்து நம்ம கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட ஒரு சீரியல், இதில் நடிக்க போகிறேன்றது ரொம்ப பெருமையாக நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ, நமஸ்காரம், உங்களோட ஆசீர்வாதம். தேங்க்யூ. ஆக்சுவலாக இதில் ஒரு சின்ன விஷயம் I want to share with all of you. அதாவது அந்த கர்மா பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய பேர் நாட் ஓன்லி ஃப்ரம் இந்தியா, இன்ஃபேக்ட் ஓவர்சீஸ்லேருந்து என்னன்னா, சார் நாங்கள் இப்போ கர்மா பார்த்ததுக்கு அப்புறம் இந்த விசேஷங்களுக்கெல்லாம் மடிசார் கட்டிக்கணுங்கிறது வந்து ஒரு தீர்மானமாக எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஒன் ஆஃப் தி என்ன சொல்றது, அச்சீவ்மெண்ட் சொல்ல முடியாது, பட் ஒன் ஆஃப் தி இம்பாக்ட்னு சொல்லலாம். அப்போ அந்த மடிசாருக்கும் பஞ்சவட்சத்துக்கும் நிறைய வரவேற்பு இருக்கு. அது வெளியில் தெரிய ஆரம்பிக்கல, அவ்வளோதான். ஸோ ஐ தாட் தட் இந்த சந்தர்ப்பத்தில் அதை சொல்லலாம்னு எனக்கு தோணிட்டு, உடனே இவர் ஏன் இப்படி பார்க்க தெரியல எனக்கு. என்ன பாசிட்டிவாக பார்க்குறதா நெகட்டிவாக பார்க்குறதா தெரியல எனக்கு. நடிக்கும் போது அங்கதான் நடிப்புல தான் கான்சென்ட்ரேட் இருக்குமா, நீங்க சொன்னதான் இதெல்லாம் பார்க்கணுமா. என்னப்பா ரெடியா? ரெடி ஸ்டார்ட். என்ன பார்க்குறேன்? இல்லை, இது வந்து ஒவ்வொரு டைரக்டரும் பொதுவாக சொல்கிறது. நான் இப்போ சொன்னதுக்கு காரணம் என்னோட இந்த டைரக்டர்ஸ் குரூ இருக்கு இல்லையா, அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா பொதுவாக ஒரு சினிமாவோ சீரியல்னு பார்த்தா ஒரு டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார், அதுக்கப்புறம் கோ டைரக்டர்ஸ் ஒருத்தர் 1-2 பேர் இருப்பா, அப்புறம் அசோசியேட் டைரக்டர்ஸ், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் கிளாக் கூட இப்படி ஒரு 10 பேர் 4 பேர் இருப்பா. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்களே பாருங்கள், கர்மாவோட முக்கிய அங்கம் அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் ஆர்டிஸ்டை வந்து நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் பார்த்துவிட்டு, பட் த பேக் போன் அப்படின்னு சொன்னால் 2 முக்கியமான டிபார்ட்மெண்ட். ஒன்று வந்து த டைரக்டர்ஸ் குரூ, அதான் இங்கே இருக்கா. என்னோட ரைட் சைடில் இருக்கிறது வந்து ரத்னசாமி. அஃப்கோர்ஸ் ரத்னசாமியை பற்றி முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இவர் வந்து கோ டைரக்டராக மட்டும் இல்லாமல் எல்லாவித லாஜிஸ்டிக்ஸும், அதாவது ஆர்டிஸ்டோட டேட்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறது, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, அதுக்கப்புறம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறது, ட்ராவல் அரேஞ்ச் பண்ணுறது, இப்படி எல்லா பொறுப்புகளையும் இவர் தான் பார்த்துக்கிறார். ஸோ தேங்க்யூ வெரி மச் ரத்னசாமி. அண்ட் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக நாங்கள் இதை பண்ணலை, ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல், அது பக்கபலமாக இந்த இவாள் தான். ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கணபதி. இவர் வந்து ஹீ இஸ் ஆல்சோ ஏ டைரக்டர், அதாவது நிறைய சீரியல் டைரக்ட் பண்ணியிருக்கார், இது வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கார், நடிகரும் கூட. அண்ட் பிசைட்ஸ் தட் ஹீ இஸ் எ வெரி குட் டயலாக் ரைட்டர் ஆல்சோ. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் எனக்காக ஒரு நட்பு ரீதியில் ஹீ செட், இல்லை சார் நானும் இல்லை, ஐ வில் ஆல்சோ பி வித் யூ இன் திஸ் ஜேர்னி அப்படின்னு. எதுக்காக சொல்கிறது, இப்போ எல்லாருமே 1 வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கா. அதுக்கு முன்னாடிலேருந்து பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுந்தரேசன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 30 வருஷமாக பழக்கம். இப்போ ஆர்டிஸ்ட் அர்ச்சனா சொன்னா இல்லையா, அவர் வந்து இஸ் ஆல்சோ மல்டி டேலண்டட். அதாவது இதில் அஃப்கோர்ஸ் பார்த்துருக்காள், நடிகராகவும் இருந்திருக்கார், அப்புறம் அவர் ஒரு கவிஞர், இது எழுதியிருக்கார், டயலாக் எழுதுவார்,
இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான பொறுப்பு இவருக்கு என்னன்னா, கெஸ் பண்ணியிருப்பேன் நீங்களே, எஸ் அந்த டைட்டில் வரும் இல்லையா, ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் அப்படின்னு. ஏன்னா இந்த பணம் பட்டுவாடா பண்ணுறது அது ரொம்ப வந்து ஒரு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நச்சரிப்பான வேலை. ஏன்னா திடீர்னு பணம் கேட்பா, இவாளுக்கு கொடுக்கணும், அவளுக்கு அதே சமயம் கணக்கு கரெக்டாக வச்சுட்டு இருக்கணும். பட் எல்லாத்தையும் வந்து ரொம்ப பிரமாதமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கார் அவர். அண்ட் அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டுருக்கார். அவர் வந்து ஹீ இஸ் கலைன்னா நான் கூப்பிடுவேன் அவரை. ஏன்னா ரொம்ப சமீபத்தில் ஹி ஹஸ் ஜாயின்ட் அஸ். அண்ட் இதுதான் சார், இதுதான் மொத்த டீம். அண்ட் வித் திஸ் வெரி லிமிட்டட் டீம் ஒரு வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ தாட் இட்ஸ் மை டியூட்டி டு நாட் ஓன்லி இன்ட்ரடியூஸ் தெம் பட் ஆல்சோ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். ஏன்னா இவரோட கோஆப்ரேஷன் இல்லைன்னா நிஜமாவே ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இவா இருக்கிறதுனால தான் இந்த கர்மா வாஸ் பாசிபிள். அண்ட் நான் வந்து ஒரு 2 minutes அவளுக்கு வந்து ப்ராப்ளி தே ஆல்சோ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் அவளோட ஃபீலிங்ஸ் என்ன ஒரு வருஷமாக அந்த ட்ராவலில் வாட் தே ஃபெல்ட் அப்படின்னு. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் ரத்னசாமி. ஆக்சுவலி அவரோட சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் அவர் வந்து போகவே முடியலை. அந்த அளவுக்கு இன்வால்வாக டைரக்ட் பண்ணுறாரு, இன்வால்வாக டைரக்ட் எழுதுறாரு, இன்வால்வாக ஷார்ட் வைக்கிறாரு. ஒரு பெரிய சினிமா டைரக்டர் என்ன ஷார்ட் வைப்பாங்களோ அது ஒரு யூடியூப்பில் வச்சு சாதிச்சிட்ருக்காரு. அது நான் நேராக பார்த்துட்ருக்கேன். நான் கேபி சார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், நம்ம சமுதிரன் சார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், இவரோட டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனாலும் இவர் வந்து ஷார்ட் வந்து ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு ஆங்கிளும் மாற்றி எடுத்து பிரமிக்க வைக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு விஷயந்தான் என்னை இங்கே 3 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு இழுத்து வந்துச்சு. கமலிபுரம் நடுக்காங்கிலதுக்கு அப்புறம் இந்த 1 வருஷ கேப் வந்து சார் தான் என்னை பயன்படுத்திட்டாரு. ரொம்ப நன்றி. நான் கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்கும். தேங்க்யூ ரத்னசாமி, தேங்க்யூ. அண்ட் நான் சொன்னேன்னே co-director சொல்கிறது இஸ் நாட் அப்ரோப்ரியேட் பிகாஸ் இஸ் எ டைரக்டர். அண்ட் நான் கணபதி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இது வந்து கர்மாவில் ஒர்க் பண்ணுறது ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு வாத்தியார் வந்து 35 மார்க் வாங்கினாலே பாஸ் போடுற காலம் இருக்குது. ஆனால் சாணக்கியா சார் என்னன்னாக்கா எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் இல்லை, எல்லா ஆர்டிஸ்ட்டும் மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே 100 out of 100 எடுக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப மெனக்கெடுவார். அதுக்கு எங்களையும் யூஸ் பண்ணிட்டார், நாங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ நைஸ் டீம். இது வந்து எப்படின்னா ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லோரும் இருந்துட்டு ஒரு பிரதர்ஸ் மாதிரி ஒருத்தர் நாங்கள் சண்டை போட்டுப்போம். எல்லாம் வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்துக்காம வந்து அந்த கர்மாவோட அந்த அவுட்புட்டுக்காக ரொம்ப வந்து மெனக்கெட்டுருக்கோம். அதுக்கு சாருக்கும் எங்களை ஆதரித்த உங்களுக்கும் ரொம்ப நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ. அப்புறம் அடுத்தது கவிஞர். இவரோட வணக்கம் எல்லாருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாரோட நான் அவர் சொன்ன மாதிரி 30 வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ராமா அவர் போட்ட செகண்ட் ட்ராமாலேருந்து நான் பண்ணியிருக்கேன். எனக்கு மெயின் ரோல்லாம் கொடுத்துருக்காரு, வில்லனு, இது ஹீரோ, இந்த மாதிரி மெயின் ரோல்ஸ் எல்லாம் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். அக்ரஹாரத்தை பற்றி இவ்வளோ அழகாக எடுத்தது எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. நான் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, என்கிட்ட போய் பணத்தை வேறு கொடுத்து விட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சினிமா வந்து எனக்கு பழக்கம் கிடையாது. நான் ட்ராமாவில் நடிச்சுக்கேன், ஒரு 5-6 சீரியல் நடிச்சிருக்கேன். எனக்கு வந்து கேமரா முன் நிற்கிறதே கொஞ்சம் பயம். இவர் மிரட்டு வரா, நான் பேந்து முழிப்பேன். அப்புறம் ரகசியத்தெல்லாம் ரிவீல் பண்ண சரி, அப்புறம் நல்லா ஆகிட்டேன். இப்போ எல்லாருமே அன்றைக்கி ஒரு அமெரிக்காலேருந்து ஒரு பொருள் வந்து சொல்லுது, நீங்கள் ஹெல்ப்பர் மாமா தானேங்குது. ஆனால் பரவாயில்லையா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருந்தேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். சாரோட இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று, என்னோட டென்ஷனை சகிச்சுட்டு என்னை பொறுத்துன்றது பெரிய காரியம். ஏன்னா எங்கள் வீட்டிலே கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் இவரோட அன்புக்கு நான் ரொம்ப கட்டுப்பட்டிருக்கேன். உங்களோட பாராட்டுதல்கள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் டு ஆல் தி வியூவர்ஸ். இருக்கும். ஏன்னா அடுத்தது வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாத்துக்குமே வந்து பேக்ரவுண்டில் யார் அப்படின்னு சொன்னால் இந்த டெக்னீஷியன்ஸ். அதாவது நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும், ஆர்டிஸ்ட் நடிக்கிறா, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இதை ஆக்சுவலாக உருவாக்குறவா அப்படின்னு பார்த்தா தி
டெக்னீஷியன்ஸ் நான் சொல்கிறபொழுது ஃபஸ்ட்டு வந்து பிரதானமாக வந்து தி சினிமாட்டோகிராஃபர் கேமராமேன் இப்படினாலும் சொல்லலாம். அவர் தட் இஸ் ராஜசேகர். அஃப்கோர்ஸ் நான் பேர்லாம் சொல்லிடுறேன், பட் அவள் ஜாயின் பண்ணிப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த மேக்கப் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் த காஸ்டியூம்ஸ், அப்புறம் செட்டு, அப்புறம் லைட்மேன், அப்புறம் ப்ரொடக்ஷன் யூனிட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து I ask all of them to assemble. இதுதான் வந்து டெக்னீஷியன்ஸ் க்ரூ. அஃப்கோர்ஸ் இதில் வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஏன்னா நான் இங்கே இன்னைக்கு வந்து பேக்கப் பண்ணிட்டு உடனே நைட்டோட நைட்டாக வந்து நாங்கள் வந்து சென்னைக்கு போயாகணும். பட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஹியர். ஃபஸ்ட்டு வந்து சினிமாட்டோகிராஃபர் இவர் தான் ராஜசேகர். இவரை பற்றி நான் ரொம்ப பிரத்யேகமாக சொல்லி ஆனோம். ஏன்னா நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோங்கிறத வந்து ஆர்டிஸ்ட்லாம் சொன்னா இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் லைட்ஸை வச்சுட்டு என்ன மேக்சிமமாக அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி காமிச்சிருக்கார். இதனால தான் இந்த சீரீஸ், அதாவது எந்த அளவுக்கு வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி சீரீஸோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனவர் இவர். ஏன்னா அது நைட் எஃபெக்டாக இருக்கட்டும், டே எஃபெக்டாக இருக்கட்டும், எந்த மாதிரி ஷார்ட் சொன்னாலும் அவர்கிட்ட வந்து இல்லை சார் இது கஷ்டம் சார், வரவே வராது சார். அண்ட் அதுக்கு வந்து எஸ் மை வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராஜசேகர். அண்ட் இன்சிடென்ட்லி இவரும் வந்து கேபி ஸ்கூலில் சேர்ந்தவர் தான். அதாவது அவர்கிட்ட வந்து ரகுநாத் ரெட்டின்னு கேமராமேன் இருந்தார். அவருக்கு அடுத்தது வந்து மாறன், அப்படியே வரிசையாக வரத்துல ஹீ இஸ் ஆல்சோ திஸ் ஒன் கேமராமேனாக இருக்கார் இப்போ. அண்ட் அஃப்கோர்ஸ் இண்டிவிஜுவலாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஜென்ரலாக நான் சொல்லிடுறேன். இவர் வந்து அதாவது கேமரா அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா இஸ் ஆல்சோ ஈக்குவலி டேலண்டட். அதாவது வந்து ஹேண்ட் ஹெல்டெல்லாம் பண்ண கிம்பல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அப்படியே கையிலேருந்து எடுத்து அதாவது கை வலிக்கும் அந்த வெயிட்டில். 4 hours டிரைவ். அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. டேபிள் புக் பண்ணியிருந்தோம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில், பெனாரஸ் ரெஸ்டாரண்ட். And the day, September 11, 2001. பட் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த ஷார்ட் எத்தனை லென்த்தாக நான் வைக்க, ஏன்னா இவாளெல்லாம் நம்பி தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் வே ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஹிம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்கா. அதாவது லைட்மேன் சொல்லுவாள். தே ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது லைட் எப்படி வைக்கணும், எந்த ஆங்கிள், கேமராமேன் சொல்லிவிடுவேன். பட் அதை வந்து கரெக்டாக வச்சு அதை தூக்குறது அதுவும் பயங்கர வெயிட்டாக இருக்கும். அந்த ஸ்டாண்டோட தூக்கிட்டு போய் வச்சு ராப்பகல் பார்க்காம, பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள்லாம் அட்லீஸ்ட் ஒரு 9 பேர் இருப்பா, 10 பேர் இருப்பா, டிபெண்டிங் அப்பான் திஸ் ஒன். ஆனால் மினிமம் 2 பேர் தான் இவாளை வச்சுட்டு இந்த இதில் நாங்கள் கர்மாவில் மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ ரியலி தேங்க்ஸ் டு போத் ஆஃப் தெம். இவர் பேர் மதன். அவர் நாங்கள் சேட்டான்னு தான் கூப்பிடுறோம். ஆக்சுவலி நம்ம எனக்கே தெரியாது, சேட்டான்னு தான் கூப்பிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா செட்டுக்கு வந்து அதே மாதிரி தான். அதாவது ஆர்ட் டைரக்டர்னு இருப்பா, அதுக்கப்புறம் செட் அசிஸ்டன்ட்ஸ்னு இருப்பா. பட் எனக்கு வந்து ஒரே ஒருத்தர் தான், பாபா. அவர் தான் அதாவது கட்டில நாற்றணும், பெஞ்சை நாற்றணும், கபோர்டை நாற்றணும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூட இது பண்ணாமல் சலிக்காமல், அதாவது எந்த சார் பரவாயில்ல சார் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவளை வச்சு மேனேஜ் பண்ணி அப்படிப்பட்ட செட் அசிஸ்டன்ட். எதுக்கு நான் இவ்வளோ விரிவாக சொல்கிறேன்னா எல்லாமே அமைஞ்சது எனக்கு. இது வந்து வெளியில் இந்த அளவுக்கு பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் அந்த அளவுக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அதாவது டிரைவர்ஸ் கார் அவளை பற்றியும் நான் சொல்லணும். ஏன்னா ராப்பகல் இப்போ சென்னையிலேருந்து கும்பகோணம் வரும்போது காத்தால 4 மணிக்கு வரும் பஸ்ஸு, ட்ரெயின் வரும். அது காலங்காத்தால் போய் அவளை பிக்கப் பண்ணோம், ஹோட்டலில் கொண்டு வரணும், அப்புறம் நைட்டு ட்ராப் பண்ணோம், அப்புறம் திரும்பி கும்பகோணத்துலேருந்து சென்னை போகும்போது அவள் ராத்திரி 10:30 மணிக்கு இருக்கும், 11 மணிக்கு இருக்கும். ராப்பகல் பார்க்காம உழைச்சாவா, அவளுக்கும் என்னுடைய நன்றி. அதே மாதிரி இன்னொருத்தனை நான் விட்டுப்படுத்தி இவனோட கூட ஒர்க் பண்ணுற ரெக்ஸன், அவனும் வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன் தான். ஹி இஸ் ஆல்சோ பீன் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் 1 வருஷம் எங்கள் கூட ட்ராவல் பண்ணவா. இதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டின்னு பார்த்தா அது ஃபுட்டு, அது அப்புறம் வந்து ஆக்சுவலாக மேக்கப் டிபார்ட்மெண்ட் இங்கே இல்லை, பிகாஸ் அவள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கா, கிளம்பிட்டு இருக்கா. அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவாளால் தான் கர்மா. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் இந்த அளவுக்கு இத்தனை நேரம் நீங்கள் இது பண்ணி வாட்ச் பண்ணதுக்கு உங்களுக்கும் நன்றி. இந்த டீம் என்டையர் டீமுக்கும் நிஜமாகவே ஆத்மார்த்தமாக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பற்றி சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ரொம்ப முக்கியமாக எடிட்டிங் அண்ட் ரீரெக்கார்டிங். ஸோ ரீரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும்
அதாவது 16 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு வந்து மியூசிக் பண்ணது வந்து ரேஹான். ரேஹான் ஆக்சுவலாக வந்து இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இட் டசன்ட் நீட் எனி இன்ட்ரடக்ஷன். ஏன்னா மின்பிம்பங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் ஹி ஹஸ் டன் த மியூசிக். மர்மதேசம் யாராவது மறக்க முடியுமா? அந்த மர்மதேசத்துக்கு உயிர் கொடுத்தவர்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவரோட அந்த மியூசிக்னால தான் ஐ மீன் தட் பிளேட் அன் இம்பார்ட்டண்ட் பார்ட். அந்த ரேஹான் வந்து இப்போ எனக்கு வந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணபோது அவரே தான் பண்ணார். இப்போ கர்மா 2, கர்மா 3 வாட் எவர் இட் இஸ் அதுக்கும் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்கார். அண்ட் மியூசிக் ஆஃப்கோர்ஸ் நீங்கள்லாம் பார்த்ததுனால உங்களுக்கே தெரியும். அந்த மியூசிக்கை பற்றி சொல்கிறதுக்கு பதிலாக அந்த மியூசிக் வாசிச்சவரை பற்றி என்ன பக்கத்துலேயே தான் இருக்கார். ரேஹான், very happy to see you here and thanks a lot for taking out time and I'm very happy உங்களை வந்து ஏன்னா viewers வந்து அவ வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? so you can share whatever you feel with the ரசிகாஸ். சார் முதல்ல உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு 16 இயர்ஸ் முன்னாடி ஆஃப்டர் 16 இயர்ஸ் இது தொடர்ந்து நான் தான் உங்களை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் ஆகிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. அதே மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு கேபி சாரோட ஒர்க் பண்ணுற ஃபீலிங்லேயே ஒர்க் பண்ணுறேன் சார் நான் நிச்சயமாக. ஏன்னா அவரும் காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டார், ஃப்ரீடமும் கொடுப்பார் ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த குவாலிட்டி வந்து மிஸ் ஆகாது. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுனேன். அதே மாதிரி உங்ககிட்ட நான் கற்றுட்டுருக்கேன். அகெயின் கற்றுக்க போகிறேன். ஃபர்தர் ஃப்யூச்சரில் உங்க கூட ஒர்க் பண்ணும் போதில் நிறைய விஷயம் கற்றுப்பேன். சார் பற்றி சொன்னேன்னா இஸ் எ லிஜெண்ட் டேரக்டர். சின்ன திரை இல்லை சார், நான் உங்க கூட இந்த கர்மா ஒர்க் பண்ணுறது பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஃப்ரேமிங், ஷார்ட் ஃப்ரேமிங், அந்த ஷார்ட்டோட அந்த வேல்யூ, அந்த டிஸ்டன்ஸு, அந்த மூவ்மெண்ட், கேமரா மூவ்மெண்ட்லாம் வந்து டெஃபினெட்லி அந்த இன்ஃப்ளூயன்ஸாக எனக்கு வந்து மியூசிக் நிறைய நல்ல மியூசிக்காக பண்ண வைக்கிறது. அதே மாதிரி 16 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் அந்த கர்மான்றது வந்து டோட்டலி ஒரு அக்ரஹாரத்தை பற்றி சப்ஜெக்ட். இட்ஸ் ஓல்ட் கிளாசிக். பட் அதே கிளாசிக்கல் டைப் ஆஃப் மியூசிக் இப்போது அதே சேம் ஆஃப்டர் 16 இயர்ஸ் அதே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அது காரணம் நீங்கள் தான். பிகாஸ் ரொம்ப ஆக்சுவலாக சாரி டு இன்டரப்ட், அதே மியூசிக் மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குல்ல உங்களுக்கு? ஏன்னா அப்போ மியூசிக் அதெல்லாம் சேவ் பண்ணியிருப்போமா வச்சிருப்போமா எதுவுமே தெரியாது. ஆனால் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட கண்டினியூஷனை பார்க்குறேன். கண்டிப்பாக சார். அது இன்னொரு பியூட்டி என்னன்னா, நீங்கள் வந்து 1930s பற்றி அப்போ 16 இயர்ஸ் முன்னாடி எடுத்திருக்கீங்க. அதே சேம் காஸ்டிங் இப்போ யூஸ் பண்ணிருக்கீங்க ஆஃப்டர் 16 இயர். ஸோ உங்களுக்கு அந்த காஸ்டிங்கும் சரி, அந்த லொக்கேஷன், அந்த காஸ்டியூம்ஸ் எதுவுமே மாறல. ஸோ அந்த அகரகாரத்து வீடுகள், அந்த பழைய அந்த ஓடு வீடு, அது நீங்கள் அந்த இது மெயின்டைன் பண்ணதுனால என்ன ஆயிடுதுன்னா, ஸோ அந்த மியூசிக்கை மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை அந்த கண்டினியூஷன் அதுக்கு அது உங்களுக்கு தான் சார். நிச்சயமாக உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரேஹான், இப்போ நீங்கள் வந்து பார்ட் 1 வந்து ஒரு 78 எபிசோடு இருந்தது. பார்ட் 2 வந்து இப்போ கிட்டத்தட்ட 83 எபிசோடு ஆர்ஆர் பண்ணிட்டீங்க. பார்ட் 1 விட்டுருவோம். பார்ட் 2 அண்ட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த சீன் அது மியூசிக் பண்ணுறதுக்கு? எல்லா சீனுமே சொல்லக்கூடாது. இல்லை, அது உண்மைதான். ஆனால் நான் கஷ்டப்பட்ட சீன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ருக்கோட ஆத்துக்கார் பாடிட்டே இருந்துடுறாரு இல்லைங்களா, அந்த சீன் வந்து ரொம்ப டஃபாக இருந்தது எனக்கு உண்மையாகவே. ஒரு செகண்டா, அதே ஒரு சின்ன ஒரு கிளிப்பை ஃபர்ஸ்ட் பார்த்துடுவோம். தென் ஹி வில் ஷேர் how much he had to what type of the challenge that you faced. அந்த டிரான்சிஷன் இருக்கு பாருங்க, ருக்குவோட சீன் வந்து ருக்கு பாட்டியா, அது ரொம்ப எனக்கு சேலஞ்சிங், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இன்னைக்கு
முடியல. தாங்கிக்க முடியல. அப்பா, ஏன் ஆத்துக்காரரு நான் இழந்திருக்கேன். அதோட வருத்தமும் வேதனையும் வலியும் எல்லாத்தையும் கிரகிச்சிக்கக்கூடிய மனோதிடத்தையும் மனோ வலிமையும் எனக்குள்ள நான் ஏற்படுத்தின்னு இருக்கேன். படத்தை எடுத்துட்டீங்க. I know. What he means by that, I still remember. First time வந்து RR பண்ணி அனுப்பிச்சார். ஆமாம் சார். ஏன்னா அதெல்லாம் டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் ஆக்சுவலி. கரெக்ட். பட் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அதான் நீங்கள் தான் நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க இந்த விஷயத்தில். ஐயோ அம்மா அப்பா நான் நிறைய விஷயம் கற்றுட்டு இருக்கேன் அவங்க. அது ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, சாரிம்மா, என்ன ஆச்சுன்னா அது ஃபஸ்ட் டைம் இவர் RR பண்ணி அனுப்பிச்சார். ஃபஸ்ட் டைமே நல்லா தான் இருந்தது. இந்த சென்ஸ் ஆடியன்ஸை பார்த்தா வந்து நல்லா இருக்கேன்னு தான் சொல்லியிருப்பா. பட் எனக்கு என்ன இன்னும் கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்ணலாமா, இந்த இடத்துல கொஞ்சம் வீணை சேர்த்து அப்படி இருக்கும். அப்புறம் செகண்ட் டைம் பண்ணி அனுப்பிச்சார் ரெஹான். அதாவது நம்ம மைண்ட் எப்படின்னா இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்னு தோணிட்டு இருக்கும். ஸோ செகண்ட் டைம் ரெஹான் இதில் ஒரு வாய்ஸ் சேர்த்தா எப்படி இருக்கும். ஆனால் டயர்லெஸ்ஸாக ஒரு 4-5 தடவை பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு எபிசோடுக்கு. டயர்லெஸ்ஸாக ஹீட். பட் அஃப்கோர்ஸ் ஃபைனலாக வந்து எங்களுக்கு நமக்கு சக்ஸஸ் தானே தேவை. கரெக்ட். ஸோ அதனால் வந்து அது எவ்வளோ தடவை நான் ஒர்க் பண்ணி நான் உங்களுக்கு that is one of the things I just wanted to ask him. அதாவது மேபி ரசிகர்கள் உங்களுக்கும் அந்த மைண்டில் இருந்திருக்கலாம். உங்கள் சார்பாக அதை கேட்டுட்டேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் ரிப்ளை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ ரொம்ப நல்ல ஒர்க்கு. ஸோ ஃபியூச்சரில் வந்து அடுத்த ப்ராஜெக்டும் நாங்கள் கூட ஒர்க் அதாவது இந்த இடத்துல வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் தி வியூவர்ஸ், ஷேர் வித் தி வியூவர்ஸ் தட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும் அடுத்தது வந்து மகா பெரியவாளை பற்றி ஒரு சீரீஸ் பண்ண போகிறேன். அதுக்கும் இவர் தான் மியூசிக் டைரக்டர். தேங்க்யூ சார். இன்ஃபேக்ட் வந்து டைட்டில் சாங் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டைட்டில் சாங் வந்து இட் இஸ் இன் ப்ராசஸ் அண்ட் வெரி சூன். ஆக்சுவலாக டைட்டில் சாங்கோட சின்ன ஏதாவது நான் வந்து ஷேர் வித் யூ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹீஸ் என்ன சொல்கிறது பிரில்லியன்ட் மியூசிக் டைரக்டர், அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. அவர் வந்து இந்த ப்ராஜெக்டில் எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு தான் வந்து ஒரு பாக்கியமாக நான் நினச்சிக்கிறேன். தட் இஸ் தி ஃபேக்ட். அண்ட் ரெஹான், இப்போ நீங்கள் மியூசிக் பண்ணும்போது ஒவ்வொரு சீனும் ஆல் தோஸ் திங்ஸ் விட பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ வாட் வாஸ் த இம்பேக்ட் ஆஃப் கர்மா ஆன் யூ? இம்பேக்ட் ஆஃப் கர்மானா இட்ஸ் டோட்டலி அபவுட் அகரஹாரம். அகரஹாரம் நான் அப்போ 16 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் இருந்தது. இப்போ அகெயின் அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப நல்ல ஃபீல் கிடைக்கிறது. தென் அகெயின் அந்த கிளாசிக் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க. இன்னைக்கு கூட அது இருக்குது, அது இருக்கணும் நிச்சயமாக. ஸோ அந்த கிளாஸ் பார்க்கும்போது நான் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் தட். அது எல்லாருக்கும் மக்களுக்கும் போய் சேரணும், அவங்களும் கற்றுக்கணும், நிறைய பார்க்கணும், அந்த அந்த நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கணும் நிச்சயமாக. ஸோ அதனால் so correct. I mean whatever you felt you have spoken. And finally before we conclude, Monga said, what is it that you would like to tell the Rasikas? The Rasikas யூடியூப் சேனல் தான் இப்போ இன்றைக்கி இருக்கிற பிளாட்ஃபார்மில் வந்து ஈவன் டெலிவிஷன் சேனல், டிவி சீரியல், டெலிவிஷன் சேனலை விட இப்போ யூடியூபோட இதுதான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸு வியூவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா இப்போ ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ணோன்னா இப்போ நீங்கள் மற்றவாளை சொல்லி அவங்க அப்படி இன்னொரு ஒரு நீங்கள் 100 பேர்னா அவங்க இன்னொரு 100 பேர் அவங்க. ஸோ அந்த செயின் நிறைய வியூவர்ஷிப் எங்களுக்கு வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு வியூவர்ஸ் வருதோ அவ்வளோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட் உங்களை வந்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ரேஹான், தேங்க்யூ ஸோ மச். அதாவது அவருக்கு வந்து ஹீஸ் எ வெரி, அதாவது ரொம்ப அடக்கமானவர், இது பண்ணிக்க மாட்டார். ஏன்னா அந்த எடிட்டரை பற்றி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இவரும் வந்து வெரி டவுன் டு எர்த் அண்ட் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன். ஸோ அப்படிப்பட்டவர். ஆனால் ஹீஸ் எ வெரி பிஸி பர்சன். இருந்தாலும் அதுக்கு நடுப்புற வந்து டைம் எடுத்து இங்கே வந்து உங்களோட வியூஸை ஷேர் பண்ணுறதுக்கு மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் சார். அண்ட் ரசிகர்கள் உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெகு விரைவில் பெரியவா அந்த சீரீஸ்லேயும் நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஆனால் யாரோ ஒருத்தர் மிஸ் ஆகிருக்குல்ல. சாரி சார், ஆப்வியஸ்லி அதாவது இந்த சீரியலுக்கே பிரதானமாக இருக்கிற சோமசேகர கணவாடி என்ன ஆயிடுச்சு இப்போன்னா, பூவிலங்கு மோகன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவர் வந்து சோமசேகர கணவாடிகள்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அப்படிப்பட்ட அதாவது அவர் வந்து இந்த சீரீஸை கிடச்சது எனக்கு ஒரு பாக்கியம் தான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சோமசேகர கணவாடிகள், பூவிலங்கு மோகன். கர்மா வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். பாம்பே சாணக்கியா சார் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கார். சிவாஜி கணேசன் வந்து நடிப்பில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணார். என்னுடைய ஆசான் கேபி சார் அவருடைய டைரக்ஷன்ஸில் வந்து சரி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணியிருக்காரு. இதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்மால் ஸ்க்ரீன் அப்படின்னு வரும்போது, டிவின்னு வரும்போது கூட என்னுடைய ஆசான் கேபி சார் வந்து ரயில் ஸ்நேகம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். படம் மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு சீரியல் இன்னைக்கும் வருதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இல்லையா? யூடியூப் அப்படிங்கிற ஒரு சேனலில் தி வெரி ஃபர்ஸ்ட் பர்சன் பாம்பே சாணக்கியா சார் ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கார். கர்மா. தி ஹோல் வேர்ல்டு அவங்க இந்த கர்மா சீரியல் வரும்போது அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நிதர்சனம், நம்ம நேராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னால் உங்ககிட்டேருந்து வர கமெண்ட்ஸ் இப்போ நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னால் அதை நான் நடிக்கிறது மட்டும் இல்லை, சேஷு எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோ இப்போ வந்து காமு, அப்புறம் அர்ச்சனா. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் சரி, இது பாலாமணி, இந்த ராமசுப்பு, இப்போ வந்து மாப்பிள்ளை பாருங்க கிருஷ்ணமூர்த்தி, அவ்வளோ பிரமாதம். அது மாதிரி லோச்சனா அண்ட் பாலாமணி அண்ட் பிரீத்தி என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கா. ருக்கு பாட்டியா யோசனை பண்ணி பாருங்க. அவள் யங்ஸ்டராக நடிக்கிறது வேற, அதை தாண்டி ஒரு ஸ்டேஜில் நடிக்கிறது வேற. ருக்கு பாட்டியா வந்து அவர் நடிச்சிருக்கான எவ்வளோ பெரிய ஒரு இதை வந்து பாம்பே சாணக்கியா சார் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனை கொடுத்துருக்காருன்னு பாருங்க. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷன். அந்த பர்ஃபெக்ஷனுக்கு அவருக்கு துணையாக இருந்தது கேமராமேன் ராஜசேகர் சார். சாருடைய அசிஸ்டன்ஸ் சார் அவ்வளோ பக்காவான அசிஸ்டன்ஸு. அந்த கையில் கேமரா வச்சுட்டு எல்லாரும் என்ன கேட்பாங்க, இந்த ஷாட் எப்படி சார் எடுத்தாங்க, ஒரு ரவுண்ட் ட்ராலி ஷாட் போட்டாங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. நோ, கையில் தான் கேமரா வச்சுட்டு இருந்தாரு. அவ்வளோ அழகாக அவங்க எடுக்கிறாங்க. அவ்வளோ பர்ஃபெக்ஷன். இன்னும் இருக்கிற ரிசோர்ஸஸ்குள்ள ஒன்றும் பெரிய லைட்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க அப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் மேக்கப் வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு சுந்தரமூர்த்தி. மேக்கப் சுந்தரமூர்த்தி கேபி சார்கிட்டேருந்து இருந்தவரை இன்னமும் வந்து அவ்வளோ அழகாக மேக்கப் சுந்தரமூர்த்தி ஒரு டிசைன் பண்ணி ஒவ்வொருத்தரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு வேண்டிய நம்ம கர்மாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மியூசிக் எஃபெக்ட்ஸை பாருங்கள். எடுத்த உடனே இந்த விஸ்வரூபம் சாங்கு பாருங்கள். உன்னிகிருஷ்ணனுடைய வாய்ஸு ஒன்னொன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக பாம்பே சாணக்கியா சார் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து வேலை வாங்கியிருக்காரு. இதில் வந்து பிரீத்திக்கு ஹஸ்பண்டாக நடித்தான் அவன் வந்து அவனுடைய வாய்ஸ் நிரஞ்சன். அவன் வாய்ஸ் என்ன ஒரு கிளாசிக்கல் வாய்ஸ் அவனுக்கு. அவன் இதுலேருந்து அவன் வந்து அத்தனை பேரும் வந்து அவன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். அந்த ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ்லேயே எப்படி நான் எதுக்கு நான் என்னுடைய ஆசான் கேபி சாரை சொன்னானோ அது மாதிரி நிறைய நியூ ஃபேஸஸை கொண்டு வந்து யூடியூப் மூலமாக அத்தனை பேரையும் ரீச் பண்ண வச்சிருக்காரு பாம்பே சாணக்கியா சார். जयाय जयभद्राय हर्यश्वाय नमो नमः
नमो नमः सहस्रांशो आदित्याय नमो नमः नमः उग्राय वीराय सारंगाय नमो नमः नमः पद्मप्रबोधाय मार्ताण्डाय नमो नमः ब्रह्मेशानाच्युदेशाय सूर्याय आदित्यवर्चसे भास्वते सर्वभक्षाय रौद्राय वपुषे नमः तमोघ्नाय हिमग्नाय शत्रुघ्नायामिदात्मने कृतघ्नघ्नाय देवाय ज्योतिषां पतये नमः. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அது மட்டுமல்ல, ஒரு கல்ச்சர்னு வரும்போது, அந்த ட்ரெடிஷன் வரும்போது எல்லளவும் அதுலேருந்து வெளியில் போகாமல், இப்போ அவர் சொன்ன மாதிரி எப்பாவது ஒரு இடத்துல அந்த ஃபேன் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து 1930 சப்ஜெக்ட். 1930 சப்ஜெக்ட் இன்னைக்கு வந்து நம்ம எடுக்கணும்னு சொன்னாலே அது ஒரு பெரிய விஷயம். அதுவும் 16 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு சப்ஜெக்ட், அந்த 16 வருஷம் கழிச்சு முடிஞ்ச அளவுக்கு அதே ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணணும் அப்படின்னு ஒரு மெனக்கட்டு, அதே ஆர்டிஸ்ட் வர முடியலனாலும் இந்த சப்ஜெக்டை எப்படியாவது நம்மள்கிட்ட கொண்டு வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய வெறித்தனம். இது எந்த அளவுக்கு கொண்டு வந்து அதே மாதிரி சிமிலரா ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு நம்ம முன்னாடி. நம்ம மறந்துட்டோம், இதுக்கு முன்னாடி யார் பண்ணாங்கிறது மறக்க அளவுக்கு நம்மளை வந்து மறக்க வச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சொல்ல போகலாம். அண்ட் இந்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேரையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வந்து இங்கே நிறுத்துறாரு ரத்னசாமி அப்படின்னு அவருடைய கோ டைரக்டர். அவர் வந்து அந்த ஆர்டிஸ்ட் அன்னைக்கு காலையில் வேணும் அப்படின்னு எப்படியாவது கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஒன்றா நேராக போயிடுறாரு, இல்லை எப்படியாவது யார் மூலமாக எந்த கான்டாக்ட் இருக்கோ அந்த கான்டாக்டை பிடிச்சி அவர் கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. அன்றைக்கி டேட்டில் ஃபுட்டு ஏதாவது பண்ணணும், அந்த ஃபுட்டு ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி அந்த டைமுக்கு அதை வந்து அவர் வந்து பண்ண வச்சிடுறாரு. ஸோ இப்படி ஒரு ப்ராஜெக்ட் யூடியூப்பில் ஒரு சின்ன ப்ராஜெக்ட், அந்த சின்ன ப்ராஜெக்டை இவ்வளோ அழகாக பண்ணுறாரு. எதுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, இவ்வளோத்தும் காரணம் நீங்கள் வியூவர்ஸ் தான். ஏன்னா திஸ் இஸ் ஹேப்பனிங் டு யோர் ஃபண்டு. உங்கள் ஃபண்டுக்குள்ளே இது பண்ணணும் அப்படின்னு பாம்பே சாணக்கியா சார் வந்து அவ்வளோ மெனக்கிட்டு இருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் வந்து முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு இவ்வளோதான் ஃபண்டு வந்திருக்கு, இதுக்கு மேலே என்ன முடியல அப்படின்னு உடனே நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறோம். இல்லை நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொன்னதில் வந்து அப்படின்னு அடுத்தடி போகிறார். இன்றைக்கி இது கர்மா அப்படிங்கிறத வந்து முடிக்கிறாருன்னு சொன்னால் நம்மளுடைய கர்மா இதை பார்க்குறது, இதை வந்து நம்ம மைண்ட் வந்து எந்த அளவுக்கு செட் பண்ணியிருக்கோங்கிறத நீங்கள் பாருங்கள். நம்ம ட்ரெடிஷன் போக போக இந்த ட்ரெடிஷன் ஓஹோ இப்படி தான் இருந்ததா, இப்படி தான் வரணுமா அப்படிங்கிறத வந்து என்ன அழகாக கொண்டு போய் நிறுத்திருக்காரு. இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டாக தான் நிற்கும். கர்மா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட வந்து ரீச் ஆகிருக்குங்கிறது நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நிஜமாவே பாம்பே சாணக்கியா சார் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை அவர் நிறைய பண்ணணும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு ட்ராக் வந்து அவர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ட்ராக் வந்து இன்னும் யாரும் தொடலை. அந்த ட்ராக்கை அவர் பண்ணும்போது அதில் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன். அவர் என்ன அந்த டயலாக் எழுதுறதும் சரி, இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் தான் வேணும் அப்படிங்கிறது மெனக்கெட்டு நின்று அது வந்து ஸ்லோகத்தை வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் சொல்ல வைக்கிறது, ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் செஞ்சு காட்டுறாரு. என்னுடைய ஆசான் கேபி சார் மாதிரி பிசி சார் வந்து அதை வந்து சொல்லி காட்டுறாரு, செஞ்சு காட்டுறாரு. அது வர வரைக்கும் அவங்களுக்கு விட மாட்டேங்கிறாரு. அதுதான் இன்னைக்கு வந்து கர்மானுடைய ஹிட்டு, கர்மானுடைய சக்ஸஸுக்கு காரணம் உங்களோட வியூவர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கறது அப்படின்னால் அது பாம்பே சாணக்கியா சார் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து இத்தனையும் நிறுத்திருக்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதனால நம்ம எல்லாருமா சேர்ந்து பாம்பே சாணக்கியா சாருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். மேலும் மேலும் அவருடைய இந்த மாதிரி விஷயங்கள் வளரணும். We'll give a big claps to Bombay Chanakya. எல்லாரும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் இந்த நேரத்தில் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது உங்கள் டாக் மோகன்ஜி. அண்ட் எஸ்,
எல்லாமே கடவுள் சித்தம். நீங்கள் சாரி ஒரு சின்ன கேள்வி. இப்போ எங்கள் எல்லாரும் கேட்டிங்கல்ல, இந்த 1 இயர் உங்கள் ஜர்னி எப்படி இருந்தீங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக், டைரக்ஷன் எல்லாமே நீங்கள் தான். கட்டி மேய்ச்சது. அது இப்போ இந்த 3 மாதம் ஆக்டர் வேறு. உங்களுடைய ஜர்னி எப்படி இருந்தது கர்மா? 15 வருஷம் ஒரு சைலன்ஸ், ஒரு கர்மா பண்ணி அது வந்து சக்சஸ் ஆயிருக்கு. 15 வருஷம் சைலன்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கர்மா 3ல வந்து நிக்குது. ஆத்மார்த்தமா என்ன நான் ஃபீல் பண்றேன்னு அதை சொல்லிடுறேன். அதாவது ஐ ப்ராபப்லி ஃபீல் தட் ரசிகர்கள் மனசுல இருந்ததையும் நீங்க கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து இது 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது நின்று போச்சு, அதோட நானும் விட்டுட்டேன். சரி ரைட், அவ்வளோதான். ஏன்னா இட் வாஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ். பட் என்னன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பேண்டமிக் போது ஃபேஸ்புக்கில் ஜஸ்ட் போட்டேன் ஒரே ஒரு கிளிப். அதுவும் எதுனா அந்த கல்யாணம் நடக்குது, அந்த கிளிப்பை போட்டேன். அப்போ கூட எனக்கு இன்னும் பெரிய எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் இல்லை. பட் அதை வந்து வைரல் ஆகிடுது. வைரல் ஆனதுக்கப்புறம் இது என்ன சார், இது என்ன நிஜமாவே நடந்த கல்யாணமா இல்லை ஏதாவது ஒரு சீரீஸில் வருதா அப்படின்னு ஒன்று எபிசோட்ஸாக போட ஆரம்பித்தேன் ஃபேஸ்புக்கில். அப்போ சில பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்க, சார் எங்கள் பேரண்ட்ஸ்க்கெலாம் ஃபேஸ்புக்கில் போய் அந்த இதெல்லாம் பார்க்குறது கஷ்டம், நீங்கள் யூடியூப்பில் ஏன் போடக்கூடாதுன்னா. தென் ஐ தாட் ஐ வாஸ் கான்டெம்ப்ளேட்டிங், என்ன யூடியூப்பில் போட்டு என்ன அப்போ பெரிய இது கிடையாது அப்போ கூட எனக்கு. தென் சரி யூடியூப்பில் போட ஆரம்பித்தேன். ஐ மீன் டு மை சர்ப்ரைஸ் அது யூடியூப்பில் வந்து ரொம்ப இதுவாக வரவேற்பு ரொம்ப இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் கையில் எத்தனை எபிசோட்ஸ் இருந்தோ அந்த எபிசோட்ஸை போட்டுட்டு இதோட முடிக்க போகிறேன்னு ஒன்றுங்க. தென் தி வியூவர் ஸ்டார்டட் டெல்லிங், சார் இதை நிறுத்தாதீங்கோ அப்படின்னா. நிறுத்தாதீங்கன்னா நான் சிங்கிள் இண்டிவிஜுவல், நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி தே கேம் ஃபார்வர்ட். ஸோ அப்போ தான் அந்த கர்மாவோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது நானே வந்து ரியலைஸ் பண்ணினேன். Then of course things started happening. In fact நெடுப்புற என்ன ஆச்சுன்னா அவள் கேட்டபோது நான் சொன்னேன், சார் இதை வந்து சீரியஸாக என்னால் எடுக்க முடியாது, ஒரு பிக்சர் ஸ்டோரி அவள் என்ன பண்ணுறேன். இஃப் யூ ரிமெம்பர் நீங்களாம் கூட வந்து பிக்சர் தான் ஃப்ரீஸ் ஃப்ரேம்ஸாக பண்ணி அதை டப் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு வந்தால் கான்ட்ரிபியூட் பண்ணால் அது வந்துகிட்டே இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது 1 வருஷம் போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செகண்ட் திங் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஜேர்னி கேட்குறேன் இல்லையா. எஸ், I would say that I got one of the best teams that was possible. நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து கடவுளோட பரிபூர்ண அனுகிரகம் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டருக்காகவே என்ன வந்து அந்த கேரக்டருக்காகவே வரப்பட்டோம் அப்படின்னு தோணித்து எனக்கு. அண்ட் செகண்ட் திங் தி இன்வால்வ்மெண்ட், த கமிட்மெண்ட். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இது ஒரு யஜ்யம் மாதிரி நடத்துகிறோம். ஏன்னா நீங்கள்லாம் இந்த மாதிரி இருந்ததுனால தான் இது முடிஞ்சது. இட்ஸ் நாட் அவர் சார் சொன்னார், அதான் பிசி சார் இஸ் நத்திங் சார். I'm very honest about it. I don't want to become emotional, but that is the இல்ல சார். இதுல வந்து நீங்க என்னன்னா நான் வந்து ஆர்டிஸ்ட்டை மட்டும் சொல்லல சார், நீங்க செலக்ட் பண்ற இப்போ கேபி சார், என்னுடைய ஆசான் கேபி சாருக்கு வந்து ஒரு அனந்து சார் இருந்தார் சார். அந்த மாதிரி நீங்க அடுத்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து கேபி சாரோட இருந்தீங்க. இப்போ வந்து உங்க கூட கணபதி சார் அண்ட் சுந்தரேசன் சார், ரத்னசாமி சார்னு ஃபர்ஸ்ட் வந்து டெக்னீஷியன்ஸை வந்து நீங்க வந்து செட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ள. அதாவது உங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும் இல்லையா. அதை நீங்க அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் எல்லாமே அல்டிமேட்லி பார்த்தேன்னா கடவுளோட அனுகிரகம் அப்படிதான் நினைக்கிறேன். நான் வந்து பல இடங்கள் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சத்தியமா நான் நினைக்கிறது கிடையாது சார். தட்ஸ் அ ஃபேக்ட். இது வந்து அமைஞ்சு போச்சு அவ்வளோதானே தவிர இதில் வந்து தனிப்பட்ட முறையில் நான் வந்து கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் ஒன்ஸ் அகேன் லெட் மீ ரிப்பீட், அதை மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சது. இப்போ ஒன்றும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், திடீர்னு அவன் கிடைச்சான் கிருஷ்ணமூர்த்தி, நான் நினைச்சே பார்க்கலாம். இதுதான் கடவுள் அனுகிரகம்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 1 year ஜேர்னி அஃப்கோர்ஸ் அடி மனசுல ஒரு சின்ன இது இருக்கு எனக்கு, ஐயோ முடிக்கணுமே அப்படின்னு இருக்கு. அது நினைக்கும் போது மனசு கொஞ்சம் ஆப்வியஸ்லி ஐ அம் ஆல்சோ எ நார்மல் ஹியூமன் பீயிங். அது வந்து ஒரு சின்ன எமோஷனல் ஆகிடக்கூடாது. ஏன்னா நான் அப்படி ஆனேன்னா எல்லாருக்குமே அது பாதிப்பு இருக்கும். ஸோ வெல் ஐ மீன் ஆல் செட் அண்ட் டன், ஆல் குட் திங்ஸ் ஹேவ் டு கம் டு an end at some point in time or the other. ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ கேட்டதுனால சொல்கிறேன், பர்ஹாப்ஸ் என்ன இதில் வந்து இப்போ ஆடியன்ஸுக்கும் சொல்கிறேன், இதில் வந்து நிறைய லூஸ் எண்ட்ஸ் இருக்குது. அதாவது சிட்டியை பொறுத்த வரைக்கும் சரி, இது அக்ரஹாரத்தை பொறுத்த வரைக்கும் சரி. அதாவது சிட்டியில் பொறுத்த வரைக்கும் அங்கே சூர்யான்னு ஒரு கேரக்டர் என்ன ஆனான்னு தெரியாது, காயத்ரி கேரக்டர் என்ன ஆனான்னு தெரியாது. இங்கே பார்த்தால 3rd generation 4th generation என்ன ஆனான்னு தெரியாது. ஒருவேளை கடவுள் கிருபையோட கர்மா 4 வந்தாலும் வரும். ஆனால் ஒருவேளை
கர்மா 4 நான் பண்ணேன்னா அவசியம் நீங்கள் எல்லாரும் இருக்கணும். That is my request to all of you and I am very sure that you will all be there. லாஸ்ட் கொஸ்டின் சாரி, ஒரு ஆக்டரா கோ ஆக்டரா உங்களுடைய ஜர்னி எங்களோட இந்த 3 மாசம் அதை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இது வரைக்கும் நான் நடிக்கணும்னு நினைச்சதே கிடையாது. இட் வாஸ் நாட் மை ஐ வாஸ் நாட் அட் ஆல் ஐ நெவர் ஹேட் அன் இன்க்ளினேஷன் டு ஆக்ட். இப்போ வந்து என்னென்னா அந்த ஸ்டோரியை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம வந்தால் கொஞ்சம் சரியாக இருக்குமோ அப்படின்னு தோணிட்டு அதுக்காக தான் நடிக்க வந்தேன். ஏண்டா போயிட்டு அப்போதான் அதாவது நான் பிக்கெல்லாம் வச்சுட்டு அதான் நான் நினச்சிப்பேன் எல்லாரும் இப்போ பிக்காக கழிச்சுடுறாலே பிரேக்னு சொன்னோன்னா. ஆனால் அதெல்லாம் ரொம்பவே சிரமமான விஷயம் சார். நாட் ஓன்லி தட் ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும், டச்சப் பண்ணிக்கணும். நிஜமாக அதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ. ஒரு ரோல் இல்ல சார், டூயல் ரோல் பண்ணிருக்கீங்க இல்லையா? சிங்கிச்சா முக்கிச்சா மாதிரி இதுதான் நான் थैंक यू சார். உங்க கஷ்டம் புரியுது சார். அப்ப கர்மா 4ல மடி சார் கட்டிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருங்க சார். அப்ப எங்க கஷ்டமும் புரியும். Anyway, thank you very much. Thanks to all of you. And thank you sir. சார் இந்த நேரத்துல ஒரு 2-3 பேருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பெரிய கைத்தட்டலோ இல்ல ஒரு ஓ போடுறதோ ஹுரே சொல்றதோ ஏதோ ஒன்னு பண்ணனும் அப்படினு சொல்லி இன்னைக்கு நான் உங்களை அவுத்துட்டேன். சோ இந்த கர்மா 1 இயர் ஜர்னிக்கு வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலா கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேர் வந்து நாங்கள் எல்லாருமா இங்கே மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஓ போடுறதோ கை தட்டுறதோ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிசி சாருக்கு, அடுத்ததா நம்மளுடைய ஆல் இன் ஆல் ரத்னசாமி சார் அவங்களுக்கு, காயத்ரி சொன்ன மாதிரி தட்டி கொடுத்து வேலை வாங்குற கணபதி சாருக்கு, ஸ்பெஷலான ஒரு பர்சன் சுந்தரேசன் சார் அவருக்கு, அடுத்ததா எங்க எல்லாரையுமே இவ்வளோ அழகா நம்ம பூவிலங்கமோகன் அங்கிள் சொன்ன மாதிரி இருக்கிற லைட்ல எங்களை அழகா காமிச்சு இன்னமும் எங்களை அழகா காட்டிட்டு இருக்கிற எங்களுடைய கேமராமேன் ராஜசேகர் சார் அவருக்கு, அதுக்கப்புறமா நம்மளுடைய லைட் மேன்ஸ் கேமரா அசிஸ்டன்ஸ் அவங்க எல்லாருக்காகவுமே ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இங்க வந்து ரொம்ப செட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கிடையவே கிடையாது. அந்த வீட்ல இருந்து எடுத்துட்டு வா, இந்த வீட்ல இருந்து எடுத்துட்டு வா, அங்க கொண்டு வா, இங்க கொண்டு வான்னு என்ன கேட்டாலும் உடனே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற பாபா அண்ணாக்கு ஒரு பெரிய யாருமே விட்டு போயிடக்கூடாது. அப்கோர்ஸ் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் தனியா இன்டர்வியூ பண்ண போறேன். தனியா மேக்கப் டிபார்ட்மெண்ட் விட்டுட்டோம். கேப் டிரைவர்ஸ் 4 மணிக்கு ஸ்டேஷனுக்கு இங்கே அங்கே டிராவல் பண்ணி வெயில திருப்பி இங்கே கொண்டு வந்து விட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய அவருக்கு ஒரு பெரிய ஓ. அதுக்கப்புறம் நம்மளுடைய மேக்கப் டிபார்ட்மெண்ட் பாரு அண்ணா, மேக்கப் மேன், ஹேர் ட்ரெஸ்ஸர் விலாசினி, அப்புறம் காஸ்டியூமர் அண்ணா புருஷோத்தமன் அண்ணா. அவர் எப்ப பார்த்தாலும் என் படம் மட்டும் கடைசி அயன் பண்ணி போட்டு சாட்டை திட்டுவாங்க வைப்பாரு. இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் வந்து நம்மளுடைய மேக்கப் அசிஸ்டன்ட் ராக் இன்னைக்கு எங்களை வந்து அப்படியே ஒருதான் அவங்களை தூண் பில்லர் மாதிரி எங்களை காப்பாத்தி இருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட்ஸுக்கும் எஸ் எல்லாருமே ரமேஷ் சாப்பாடு விட கூடாது, சாப்பாடு சமைச்சவா ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஓ கொடுத்துட்டான். இது வரைக்கும் அதாவது வாட் எவர் இட் ஃபெல்ட் இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவன் மனசில் இருந்ததை எக்ஸ்பிரஸ் பண்ணா. அண்ட் இத்தனை நேரம் நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வழக்கமான நன்றி நன்றி நன்றி. da 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 da